Audio Jungle. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசின் ஆர்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேபிள் மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அது எப்படிலாம் நம்ம வந்துட்டு டேபிள் வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லாவே இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. டேபிள் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு 16 inches MDF போர்டு 8 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டேபிளோட பேஸுக்கு நம்மளுக்கு மினிமம் 8 inches ஆச்சும் நம்மளுக்கு 8 mm ஆச்சும் நம்மளுக்கு தேவைப்படும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா டேபிள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ மினிமம் 8 mm இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் 8 mmல வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் ஒயிட் பேஸில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒயிட் அக்ரிலிக் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ண வச்சுட்டேன். ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்டு ஸ்கை ப்ளூ அண்ட் இன்னும் லைட் ப்ளூ கலர் 3 கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கோல்டு கலர்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து மைக்கா பவுடர்ஸ் தான் நான் வந்துட்டு கலரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணுன்னு இல்லை, என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குதோ இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி கலரிங்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாக் பிக்மெண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன வந்துட்டு மேலே டிசைன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்துட்டு பேஸ் வந்துட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக நம்மளுக்கு அந்த கலரிங்ஸ்லாம் தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கலர் ரெசின் போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 day ஃபுல்லாக இதை நான் நல்லா காய விட்டுட்டேன். ஸோ இது 1 day ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஃபைனல் கோட்டிங் ஒன்று ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி கிளியராக வந்துட்டு ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டோம்னாக்கா ஸோ நம்மளுக்கு டேபிளோட டாப் போர்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக ரெசின் ஊற்றி நான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதையும் நல்லா ஒரு 24 hours நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டு வந்துட்டு ரெடி பண்ணணும். இந்த ஸ்டாண்டு ஏற்கனவே நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம உட் ஸ்டைனர் யூஸ் பண்ணி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டுக்கு கலரிங் பண்ணுறது நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம என்ன மாதிரி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு இந்த ரோஸ் வுட் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு உட் ஸ்டைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்து அதை ஸ்டாண்டோட போர்ஷன் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்ட் அண்டு டாப் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு எலிகண்ட்டான ஒரு பீஸாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ரிச் லுக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டீ டேபிள்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டேபிள் ஒரு ஈஸி ரிமூவபிள் டேபிள் தான். நம்ம எங்கே வேணாலும் இதை வந்துட்டு அழகாக நம்ம கலட்டி மாட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாலும் இதை அழகாக நம்ம டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் எந்த வித கஷ்டமும் இருக்காது. ஸோ ஈஸியாக இதை வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.